Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 753 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டிராகனை யூஸ் பண்ணி மேல வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்காக பயங்கரமா தேங்க்யூ எல்லாம் சொல்லி பூவெல்லாம் வச்சுட்டு போவாங்க. அப்படி போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய கண்ட்ரியே இருக்குது. ஏன்னா கேட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. லூஃபி அங்க டவர்ல மேல போய் பார்க்கும்போது அந்த சிட்டியே ஃபுல்லா தெரியுமா. அதை பார்த்துட்டு அசந்து போய் உசோப்பையும் மேல கூப்பிடுவான். என்ன விட்டு ஏன்டா போனா விளக்கண்டன்னு அடிச்சு புரண்டு அவனும் மேல வருவான். எலிஃபேண்டோட பேக் சைட்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு லூஃபி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்த அவ்வளவு என்ஜாய் பண்ணுவான். அப்படி என்ன அங்க இருக்குதுன்னு அப்படியே காட்டுறாங்க. ஃபாகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. அப்போ ஒரு பெரிய சைஸ் திமிங்கல நிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அது ஒரு மரம். அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த ஊரை காட்டுறாங்க. வேற லெவல்ல இருக்குது. எலிஃபேண்டோட முதுகுல இப்படி ஒரு இடம். வாய பொளந்துகிட்டு தான் பார்ப்பாங்க இப்படி ஒரு அதிசயத்தை. பின்ன இவ்வளவு பெரிய கண்ட்ரியவே ஒரு எலிஃபேண்ட் முதுகுல வச்சிருக்குன்னா அது என்ன சாதாரண விஷயமா? அங்க பாத்தீங்கன்னா காடு இருக்கு, ரிவர் இருக்கு, டவுன் இருக்கு, ஃபால்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கோட்டை இருக்குது. இதுக்கப்புறம் என்ன என்ஜாய் பண்ண வேண்டியதான்னு லூஃபி சிரிச்சுக்கிட்டே உள்ள ஜம்ப் பண்ணி கிளம்பிடுவான். அவன் ஏதாச்சும் ஆபத்து இருக்கா, போலாமா வேண்டாமா எதையும் பாக்குறது இல்ல. அவன் வாடு கிளம்பிடுறதான். அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் மத்தவங்க எல்லாம் இருக்காங்களான்னு தேடி பார்த்தா அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் உசோப் இருக்கிற அந்த இடத்துல இருந்தும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதனால உள்ள போய் தான் இவங்க தேடி ஆகணும், வேற வழி இல்ல. அதனால ஜோரோவும் பிராங்கியும் கிளம்புவாங்க. ரோபின் இருந்துகிட்டு நம்ம காஞ்சிரோ கினுக்காண்டி வெயிட் பண்ண வேண்டாமான்னு ஏப்பா, இது என்ன கான்டினென்ட்டா கண்டுபிடிக்க கஷ்டப்படுறதுக்கு, அப்படியே வந்துருவானுங்க, வா வாண்டா என் பாட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப அந்த கேட்டை பாக்குறாங்க. பார்த்தா உடச்சு போட்டிருக்கும். இப்படி இருக்கும்போது அவன் ஜம்ப் பண்ணி போயிருக்கணும்னு அவசியமே இல்லையே. யாரோ டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் அங்க சில பல பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கதும் நல்லா தெரியும். இவங்க போற தடமுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சஞ்சய் மத்தவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாதுன்னு ஒரு பயம். உள்ள போனா பிரச்சனை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால அத்தனை பேருமே அலர்ட்டா தான் இருப்பாங்க. ஜோரெல்லாம் கத்தி எடுத்து ரெடியா வெயிட் பண்ணுவான். யாரா இருந்தாலும் ஒரு கை பாத்திரலான்னு. அப்படி அவங்க உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய கால் தடத்தை காட்டுறாங்க. அதை நம்ம பயிலுக பார்க்காம விட்டுட்டானுங்க. அப்படி இவங்க நடந்து போகும்போது கால் பாத்தீங்கன்னா உள்ள புதஞ்சு போகும். ஏன்னா எலிஃபேண்டோட மேல் சைடு தானே இது. அதனால புதக்கு இருக்குது. பூவெல்லாம் வளரக்கூடாத இடத்துல வளர்ந்துருக்குது. உசோப்பு யாரு வந்தாலும் சரி ஒத்தே அடியா அடிச்சு தூக்கிடுவேன்னு பின்னாடி அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவான். இப்படி இவங்க போயிட்டு இருக்கத யாரோ பைனாக்குள்ள பார்த்துட்டு பரிய டீக்கு என்ன ஆச்சு, இப்படி கண்டவங்க எல்லாம் கேட் வழியா வந்துட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஒருத்தி பயங்கரமா லுக் விடுவான். அதே நேரம் இங்க நம்ம பையன் ஜாலியா ஓடிட்டு இருப்பான். ஏன்னா பையன் ஓடுறதுக்கு அந்த இடம் ரொம்ப சாஃப்டா இருக்குதாமா. அதனால என்ஜாய் பண்ணி ஓடுவான். அப்படி ஒரு வழியா அடிச்சு புடிச்சு டவுனுக்குள்ள வந்துருவான். நாங்க யாருமே இல்ல. ஆமா இந்த டவுனுக்கு என்ன ஆச்சு, இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? டேய் சஞ்சி, நமி, சாப்பரு, புரூக்கு, மோமோ, நாங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க, வாங்கல வாங்க வெளியே வாங்கன்ட்டு அவன் பாடு கத்திட்டு ஓடுவான். அங்க இருக்க பில்டிங் எல்லாம் கண்ணா பின்னான்னு செதறி போய் கிடக்கும். அப்பவே தெரிய வேண்டாமா அதுல பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது கன் பவுடர், கேஸ்ன்னு ஆயுதங்களோட ஸ்மெல் எல்லாம் அடிக்கும். என்னன்னு தெரியலன்னு எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தான். உசோப்பு தான் ரொம்பவும் பயந்து நடிக்கிட்டு வருவான். அப்படி உள்ள போயிட்டு இருக்கும் போது சடனா ஜோரோ லா ரெண்டு பேரும் எதையோ ஃபீல் பண்ணுவானுங்க. அதனால அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவானுங்க. யாரோ இவங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணுவோம், இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருக்குமா. இவனுக்கு அப்படியே பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க. வரட்டும் இன்னைக்கு வச்சு செஞ்சிடலான்னு. ஜோரோ கண்டுபிடிச்சிட்டான் அது எங்க இருக்குன்னு. அப்படி தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவனை அட்டாக் பண்ண பாஞ்சு வரும். கத்திய வச்சு சரக்குன்னு வெட்டுவான். ஆனா அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகி சல்லுன்னு பின்னாடி போகும். அதுவும் ஏர்லியா அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆயிருக்கு. யாருன்னு திரும்பி பார்க்கும் போதே கையை வச்சு அட்டாக் பண்ணும். கத்திய வச்சு தடுக்க தான் செய்வான். ஆனாலுமே ஜோரோவை விட பவர் வேற லெவல்ல இருக்கும். அந்த டைம் கேரட் ஸ்டாப் பண்ணுன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அவன் அனிமல் மாதிரியே இருக்கா, பொண்ணு மாதிரியே இருக்கா. ஆனா பொண்ணுதான். சரி ஸ்டாப் பண்ணுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது யாருன்னு பாத்துட்டு இருந்தா திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ் முதல்ல சும்மா பிச்சுக்கிட்டு வெளியில வரும். எத்த தண்டி அதுக்கு கை காலெல்லாம் இருக்குது. வந்தவ வேல் ஃபாரஸ்ட்ல இன்வேடர் உள்ள வந்துட்டாங்க, நம்மளுக்கு அதான் முக்கியம்னு சொல்லி காட்டுவாங்க. இது நம்ம சஞ்சய் டீம் அட்டாக் பண்ணதை விட பெரிய சைஸ் முதல்ல. இவங்க தான் இந்த மிங் ட்ரைப். அவுட் சைடர்ஸ் யாரையுமே இந்த தீவுக்குள்ள விட மாட்டாங்க. அதுதான் இவங்களோட பாரம்பரியம், பண்பாடு, கொள்கை. உசோப் அந்த முதலைய பார்த்து மிரண்டு போகும்போது மேல இருக்க போட்டிருக்க ட்ரெஸ் பாப்பா. அதே ட்ரெஸ் தான் நம்ம நமியும் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பா. அப்படின்னா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சான்னு சொல்லி பயம். இப்ப என்னன்னா அந்த ஜோல தங்கி இருக்க மிங் ட்ரைபை சேர்ந்தவங்க சடனா இப்ப நம்ம ஆளுகளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோரோவே வந்து அட்டாக் பண்ணவங்களோட எபிலிட்டியை பார்த்து மிரண்டு போயிட்டான். சோ அப்படி இருக்கும்போது சஞ்சய் மத்தவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நமிக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அவ ட்ரெஸ் வேற ஒருத்தி போட்டிருக்கா. லூஃபி வேற இந்த பஞ்சாயத்தெல்லாம் தெரியாம அவன் பாட்டுக்கு ஜாலியா உள்ள ஓடிட்டு இருக்கான். சோ இப்படிப்பட்ட டேஞ்சரான ஒரு இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Ha 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 ha!